ஹாய்! இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூங்க. நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது ஈவினிங்லேருந்து. சாப்பிடலன்னா அவ்வளோதான்டா டென்ஷன் ஆயிடுவேன். அந்த மாரி ஒரு மைண்ட்ல இருந்தேன். ஸோ நைட்டு ஹஸ்பண்ட் வந்ததும் போயிட்டு உடனே ஒரு பிரியாணி சாப்பிட்டாச்சு தலப்பாக்கட்டியில. இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். வேற லெவல்ல இருந்தது. கார்லிக் ஆம்லெட் சாஸ் சாண்ட்விச் தான். மஸ்ட் ட்ரை ரெசிபீஸ். மித்துக்குட்டி வீட்ல இல்ல. இருந்திருந்தானா அவன் வேற லெவல்ல சூப்பரா சாப்பிட்டுருப்பான். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 எக்ஸ் எடுத்திருந்தேன். அது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருந்தேன். வேணும்னா உங்களுக்கு பெப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கிறனா சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப காரமாலாம் இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சில்லி பவுடர் பதிலாக நீங்கள் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அது வந்து ஒரு பிளாக் ஆஃப் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்ச இந்த எக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எக்கை வந்து கம்ப்ளீட்டாக குக் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியே நம்ம குக் பண்ணிடணும். சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப எக் ஸ்க்ராம்பிள் மாதிரி நல்லா ஹார்டாக குக் பண்ணாதீங்க. இழுத்து இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போட்ட உடனே பொடி மாஸ் மாதிரி கொத்தி எடுத்துட வேண்டாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக குக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக குக் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட்டரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து சாஃப்டாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் வந்துட்டு நம்ம இந்த கார்லிக் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். உங்ககிட்ட ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆனியனும் கார்லிக்கும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பவுடர் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பட்டரில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். மைதா ஆட் பண்ணலை. இதை வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது நீங்கள் கோதுமை மாவுலேயே ட்ரை பண்ணுங்கள். ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ லம்ஸ் இல்லாமல் நம்மளால் எந்த அளவுக்கு குக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா ஆனியனும் கார்லிக்கும் பொடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு அந்த பட்டர் ஆட் பண்ணிட்டீங்களா அந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். இதை ஆட் பண்ணும் போதே ஸ்மெல்லு வேறு லெவல். ஸோ நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுற மாதிரி தான். இங்கே பாஸ்தா ஆட் பண்ணாமல் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்க்ராம்பிள்ட் எக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா சாஸியாக இருக்கும் போதே எடுத்துக்கோங்க. நம்ம சீஸ் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. இப்போ என்கிட்ட பெப்பர் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சில்லி பவுடரே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். குக் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகிக்கிடாதீங்க. ஒரு மாதிரி தின்னாகவும் இல்லாமல் திக்காக இல்லாத மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச எக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது சும்மா சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இந்த ப்ரெட்டில் இன்னும் சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இது வந்து இப்போவே ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து சாஸியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப திக்காகிடாதீங்க அந்த பேஸ்ட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை வந்துட்டு நீங்கள் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்தளவுக்கு காலையில் பொறுமை இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஷிஃப்ட் இருந்துச்சு. May 1 இருந்தாலுமே கூட எனக்கு ஷிஃப்ட் இருந்துச்சு. ஸோ நான் டோஸ்ட்லாம் பண்ணலை 2 பக்கம். லைட்டாக உள்ள ஃபில்லிங்ஸ் போட்டுட்டு டேரெக்டாக பேனில் வச்சுட்டேன். நீங்கள் லைட்டாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் வைங்க. அப்போ தான் எல்லா பக்கமுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா நமக்கு மொறுன்னு இருக்கும் சாப்பிட. இப்போ வந்து நான் பட்டர் இல்லை, பட்டர் காலி ஆகிட்டனால நெய் தான் ஊற்றி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெய் இல்லைன்னா ஆயிலும் போட்டுக்கோங்க. நல்லா பொறுமையாக குக் பண்ணிவிடுங்க. நல்லா வந்துட்டு 2 பக்கமும் டோஸ்ட் ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பேர்ன் ஆகுமே தவிர நமக்கு டோஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட மொறுன்னு இருக்காது. ஸோ அதனால் பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 சாண்ட்விச் சாப்பிட்டோம். காலையில் வேறு லெவலில் வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 o'clock வரைக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. நல்லா அப்புறம் ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு சூப்பர் சிக்கன் கிரேவி பண்ணாங்க. மஸ்ட் ட்ரை இந்த சிக்கன் கிரேவி கூட இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சண்டே. நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை ஃபஸ்ட்டு நான் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ குக்கர் பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு இது 3 மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் எதுவுமே சேர்க்கல. சோம்பு, பட்டை, கிராம்பு இது மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சாப்பர் வேறு லெவல் சாப்பருங்க. இதுக்கு ரிவ்யூ யாராவது வேணும்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த பிராண்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கூடவே பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ் போட்டுட்டு வாசனைக்கு தான் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அந்த ஸ்லிட்லாம் நான் எதுவும் பண்ணலை. முழுசாகவே வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் வாசனைக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ வந்து நல்லா ஒரு குட்டி டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தக்காளி பழம். தக்காளி பழம் 3 போதும். ஏன்னா நம்ம கேர்டு ஆட் பண்ண போகிறோம். கேர்டு ஆட் பண்ணுறதால இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி. கேர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புளிப்பாகவே இருந்துச்சு. இதை வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம கேர்ட் ஆட் பண்ணுறதால சிக்கனுமே கூட சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ கேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். எனக்கு கொத்தமல்லி லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஆட் பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் எப்போவுமே கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ண மாட்டேன். தக்காளியோடவே போட்டுருவேன் நான். இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் ரெடி பண்ண சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இதில் சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர் 2மே மிக்ஸ்டு தான். ஸோ அந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் பண்ண வீட்டில் பண்ண மசாலா தான். ஸோ அதை சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி வரும். சும்மா ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்டு எடுத்துட்டேங்க. நல்லா செம்ம ஸ்மெல்லு, பார்த்தாலே தெரியும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருந்துச்சு கமகமன்னு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா பெப்பரு, அந்த பெப்பர் மொத்தமே நான் போட்டுட்டேன். வேறு லெவல், நல்லா பெப்பர் சிக்கன் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது வந்து தோசையோடவே எனக்கு தெரிஞ்சு சூப்பராக போகும். சப்பாத்தி, பூரி, நாங்கள் ரைஸோடு தான் மத்தியானம் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. க்ரஷ் பண்ண பெப்பர் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். பார்க்கும்போது எவ்வளோ டெம்ப்டிங், இப்போ பார்த்தா கூட அவ்வளோ டெம்ப்டாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. கூடவே கறி லீவ்ஸ் கடைசியாக ஃபைனலாக இறக்கும் போது திரும்ப ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, மத்தியானம் சூப்பராக சுட சுட ரைஸ் வச்சுட்டு இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி மஸ்ட் ட்ரை. நான் இந்த சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதையும் ரைஸும் மட்டும் வச்சு நல்லா சாப்பிட்டோம். ரெசார்ட் சீரீஸ் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஃப்ரைடே வந்து அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, ரெசார்ட் சீரீஸ் பார்த்துட்டே நானும் ஹஸ்பண்டும் இன்றைக்கி லஞ்சை என்ஜாய் பண்ணோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் கொண்டு வரேன். எப்பவும் போல் தேவ் கிறிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.